ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாடி தோட்டத்தில் நியூ அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பயனுள்ள வகையில் இருக்கும் பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ட் தாங்க. இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினேங்க. வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வெயில் காலத்தில் இதை வச்சு நம்ம பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம வெளியே போகிறப்போ கிடைக்கிறப்பவே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதை நிழலில் வச்சு தான் நான் பராமரிக்க போகிறேன். அதையும் இந்த வீடியோவிலேயே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. அதே மாதிரி இந்த தாய்வான் பிங்க் கோவா அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் 100 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள், சின்னதாக ஒரு மொட்டு இருக்குது. மற்றபடி நல்லா ஒரு தளைஞ்செல்லாம் இல்லைங்க. நல்லா க்ரோத் வந்து ஸ்டாப் ஆன மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த கறிவேப்பிலை கன்று பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கினதுங்க. அதுவுமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸுமே 50 ரூபாங்க. இது ரெண்டும் 50 ரூபா. அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரியும் கோவாவும் 100 ரூபாய்க்கு வாங்கினேங்க. வாங்க இந்த பிளான்ட் எல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் நட்டு வச்சு 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி க்ரோத் ஆகிருக்குதுங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நர்சரி ட்ரேயில் போட்ட விதைகள் தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் விதைகள் சேகரிப்பு அந்த வீடியோஸ்லேயே பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த காணெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு காணை வந்து நம்ம விதைக்காக விட்டு அதை காய வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து போட்ட விதை தாங்க. எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி. இதுவுமே நம்ம மாடி தோட்டத்தில் கலெக்ட் பண்ண விதை தான். அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை செடி தாங்க. இந்த ட்ரேயில் இருக்கிற அத்தனை செடிகளுமே நம்ம மாடி தோட்டத்தில் கலெக்ட் பண்ண விதைகளை போட்டு முளைக்க வச்சது தாங்க. இதெல்லாமுமே நம்ம மேலே மாடி தோட்டத்தில் நட்டு வைக்கணும். அதையும் பார்க்கலாம். பாருங்கள், எல்லா செடியுமே நம்ம போட்ட விதைகள் அத்தனையுமே வளர்ந்துருச்சுங்க. இது தாங்க நம்மளே ரெடி பண்ணுற விதைக்கும் நம்ம வெளியிலேருந்து வாங்குகிற விதைக்கும் உள்ள வித்தியாசங்கள். பாருங்கள், எல்லா அந்த குழியிலையும் போட்ட விதைகளுமே சூப்பராக வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சில விதைகள்லாம் வாங்கினேன். பாருங்கள், இந்த விதைகள் நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு தேவைப்படுற விதைகள் பார்த்திங்கன்னா நமக்கு புடலங்காய் விதை மட்டும்தாங்க. நம்ம அதுக்காக மட்டுமே நம்ம சார்ஜ் கொடுத்து வாங்க வேண்டான்னு மற்றபடி நம்ம குளிர்கால காய்கறிகள் விதைகளும் சேர்த்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேங்க. இதை நம்ம ஒரு கவரில் போட்டு நல்லா ஏர் டைட்டாக சுற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா முளைப்புத்தன்மை குறையாமல் அப்படியே இருக்குங்க. நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த நீட்டு புடலையும் குட்டை புடலை 2 விதைகள் மட்டும்தாங்க போட போகிறேன். மற்றது பீன்ஸு, நூக்கோல் பார்த்திங்கன்னா நம்ம எந்த சமயத்தில் வேணால் கூட வளர்க்கலாங்க. நம்ம வெயில் காலத்தில் கூட கொஞ்சம் நிழலான பகுதியில் வச்சு வளர்த்தோன்னா நல்லாவே வரும். நான் அந்த மாதிரிலாம் வளர்த்துருக்கேன். மற்றபடி இந்த பீன்ஸு, ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து நம்ம வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க போடணும். இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து ப்ரோக்கோலி விதை தான். ப்ரோக்கோலிலாம் வரவே வராதுங்க வெயில் காலத்தில். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் போடலாம். மற்றபடி நான் நூக்கோல், குட்டைப்படலை, நீட்டப்படலை இதெல்லாமே போட போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. அவ்வளோதாங்க. இந்த விதைகள்லாம் தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். பாருங்கள், நம்ம நட்டு வச்சு 2 வாரம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட கறிவேப்பிலை கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்குதுன்னு. புதிய துளிர்கள் நிறையவே வந்துருச்சுங்க 2 வாரத்தில். நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக்கு அந்த துணியெல்லாம் அலசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பக்கெட்டில் வச்சுருக்குறேங்க தாய்வான் கோவா. அதுவுமே பாருங்கள் 2 வாரத்தில் நமக்கு இந்த பூக்கள் நம்ம ஒரு மொட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மொட்டு நல்லாவே பூத்து பாருங்கள் பிஞ்சாக தொடங்கிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாமே பாருங்கள் புதிய துளிர்கள் இல்லாமல் அப்படியே க்ரோத்து ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா நம்ம வாங்கிட்டு வந்த பிளான்ட்டில். இப்போ பாருங்கள் எல்லா பிளான்ட்லேயுமே புதிய துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பிளான்ட்டுமே நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக்கு பக்கெட்டில் தாங்க வாங்கி வச்சுருக்கேன். இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு நமக்கு பழைய பொருள்கள்லாம் விற்கக்கூடிய கடையிலேருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெமன் கிராஸு ஒரு வாட்டர் கேன்னு தாங்க வச்சுருக்கேன். அதுவுமே பாருங்கள் நல்லா புதிய துளிர்கள் வந்து நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு சூப்பரான வாசங்க. இந்த இலையை நம்ம நல்லா கசக்கி மோந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு மைண்டே அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் நம்மளுடைய ஸ்ட்ராபெரி கோவா தாங்க, ஸ்ட்ராபெரி தாங்க. இந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா நம்ம 2 பிளான்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அது 2யும் கொஞ்சம் தனித்தனியாக தூரமாக பிரித்து ஒரே சின்ன பாட்டில் இருந்துச்சு இல்லைங்களா 2 செடி, அது தனியாக ஒரே பிளாஸ்டிக் டப்லேயே கொஞ்சம் தூரமாக தள்ளி நட்டு வச்சேன். பாருங்கள், இது நல்லா எந்த ஒரு லீவ்ஸுமே காயில் நல்லாவே
வேர் பிடிச்சி நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா பழைய இலைகள் எல்லாமே நம்ம கொஞ்சம் பிரித்து நட்டு வச்சதில் கொஞ்சம் வேர்கள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்குதுங்க. பழைய துளிர்கள்லாம் பழைய இலைகள்லாம் பாருங்கள் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி புதிய துளிர்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு.